ஒன்னே சீமான் மட்டும் இந்த சாதி அரசியல் செய்யல. அவருக்கு முன்னோடியா இருந்த தமிழ் தேசியத்தினுடைய தந்தையா இன்னைக்கு சொல்லப்படுற, அவர்களால் முன்வைக்கப்படுற மாப்போசி என்ன பண்றாருன்னா, மாப்போசி ராஜாஜிக்கு ஆதரவாக அவர் தான் அடுத்த ஆட்சி அமைக்கணுன்றாரு. பெரியார் காமராஜர் தான் அடுத்த ஆட்சி அமைக்கணுன்றாரு. அண்ணா காமராஜருக்கு ஆதரவா நிற்கிறாரு. அப்போ மாப்போசி என்ன பண்றாங்கன்னா, கல்கி தலைமையில பிராமண தற்காப்பு படைன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. பிராமண தற்காப்பு படை எல்லா பிராமணர்களையும் ஒன்றிணைச்சு திராவிடத்துக்கு எதிராக, திராவிடத்தை உள்வாங்கி இருக்கிற திராவிடர்களினுடைய முகமாக அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காமராஜருக்கு எதிராக பிராமண தற்காப்பு படை அப்படின்றத உருவாக்குறாரு. அந்த பிராமண தற்காப்பு படைக்கு யார் தெரியுமா ஆளு? அந்த பிராமண தற்காப்பு படைக்கு அடியாளா செயல்பட்டவர் மாப்போசி. அவருக்கு ஆமா, அவருக்கு என்ன தெரியுமா வேலை? எங்கெங்கெல்லாம் பெரியார் இந்திய எதிர்ப்பு கூட்டம் நடத்துறாரோ, சரி, அண்ணா போய் எங்கெங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு கூட்டம் நடத்துறாரோ, காங்கிரசுக்குள்ளேயே இருந்து ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரதில்லை, தவறு அப்படின்னு காமராஜர் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ அங்கெல்லாம் போய் திராவிட எதிர்ப்பு கூட்டம் நடத்துறது, காமராஜர் எதிர்ப்பு கூட்டம் நடத்துறது தான் அவருக்கு வேலையே. காமராஜர் எதிர்த்தவர். ஆமா, அவர் தான் நாம் தமிழர் கட்சியோட. ஆமா, காமராஜரை எதிர்க்கிறார் அப்படின்னா ஏன் காங்கிரஸ் பிளவு வந்தது? அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத தலைவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லைன்னு காமராஜர் தலைமையில காங்கிரசுக்குள்ள பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் பிரிஞ்சாங்க. ஆனா இவரு பிராமணர் தற்காப்பு படைக்கு ஒரு படை தளபதியா இருந்து கல்கிக்கு செயல்பட்டு இருக்காருங்க. எப்படி சங்கராச்சாரியார் காமராஜரை கொளுத்த பார்த்தவர்களுக்கு ஆதரவா செயல்பட்ட சங்கராச்சாரியருக்கு போய் வலிந்து ஆதரவு கொடுத்தாரோ, அதே போல மாப்போசி கல்கிக்கு ஆதரவா காமராஜருக்கு எதிர்ப்பா நின்று பிராமண தற்காப்பு படைக்கு வேலை செஞ்சிருக்காரு. இது தெரிஞ்சு அண்ணா கொந்தளிச்சுக்கு வர அப்புறம் அடுத்த வழக்குல புகழ் வழக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வராது, செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாருன்னா, நாங்க பிராமணருக்குள்ள தமிழர்களும் உள்ளடக்கிட்டோம்ல. ஓஹோ, அதனாலதான் இப்ப தமிழ் தாய் வாழ்த்துல அதை தூக்கி திராவிடம் நீங்க பிராமணன் வச்சு பாருங்களேன். திராவிடனல் திருநாடு பார்ப்பனர்கள் திருநாடுன்னு தான் ஏத்துக்க மாட்டாரு. அதை ஏன் பார்ப்பான்னு சொல்லுவேன். ஆனா பிராமணர்கள் திருநாடுன்னு வச்சு பாருங்களேன், அண்ணன் உடனே இந்த கிராண்டட் உடனே கையெழுத்து போட்டு உனக்கு குடியுரிமைன்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தா பாருங்க. சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த தந்தை பெரியாராக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், இங்க சாதி சிறுபான்மைன்னு அவங்களாலே ஒதுக்கப்படுகிற அண்ணா போன்றவர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் சிறுபான்மையினா கூட எதிர்க்கிறாரு. ஆனால் பிராமணர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறுபான்மையா இருந்தாலும் கூட அவர்களுக்கு துடிச்சு போயிருந்தாருங்க. அப்ப அங்க சிறுபான்மை வரல. ஏன் வரல? ஏன்னா அங்கதான் பாண்டே உட்கார்ந்து இருக்கிறாருல, ரங்கராஜ் பாண்டே பக்கத்துல உட்கார்ந்து அண்ணன் ஒட்டி இல்ல வரசுறாங்க. அண்ணன் தம்பி இதனாலதான் எப்படி நீங்க சொன்னீங்களே பிராமணர் தற்காப்பு படையை உருவாக்கினார் கல்கின்னு, அதுக்கு வலிந்து ஆதரவு கொடுத்தார் மாப்போசின்னு. அப்படிதான் பிராமணர் தற்காப்பு படையை இந்த காலத்துல திரட்டுறதுக்கு ரங்கராஜ் பாண்டே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த முயற்சிக்கு வலிந்து ஆதரவாக அண்ணன் சென்று கொண்டிருக்கார். நேர்கொண்ட பார்வை, அந்த நேர்கொண்ட பார்வை மாப்போசி பார்வை, பாரதியார் பார்வை அப்படியே போயிட்டு இருக்கிறார் அண்ணன் சீமானவர்.